அண்ணாச்சி கடையில் அவங்க பில்லு போடுறத பார்த்துருப்பீங்க. டக்கு 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 டக்குன்னு பில்லை போட்டு கால்குலேட் பண்ணி கூட்டி நீங்கள் கால்குலேட்டில் அடிக்கிறதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க, டோட்டல் போட்டுருவாங்க. தொடர்ந்து அவங்க அந்த மூளையை வந்து அந்த கணக்கில் செலுத்துறதுனால அந்த கணக்கு வந்து அந்த கூட்டல் கணக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு வந்துடும். இந்த மூளையை வந்து நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த மூளை என்ன பண்ணும், உங்களுக்கு 1000 கம்ப்யூட்டருக்கு சமம் தானே இந்த மூளை. எத்தனை ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் நான் இங்கேருந்து செய்கை காட்டுறதுனாலே நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டியா? என்னுடைய முகம் ரியாக்ஷனை வச்சே நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரியுமா தெரியாதா? தெரியலையா? அப்போ இந்த ஒரு ஃபீலிங்கை நான் இங்கேருந்து பேசாமலேயே நான் இங்கேருந்து என்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு நான் என்ன சொல்ல வர்றேன், நான் கோபமாக இருக்கேனா சந்தோஷமாக இருக்கேனா ஒன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னா உங்களுடைய மூளை எவ்வளவு அபரிவிதமான மூளையா இருக்கு, புரியுதா? இதை வந்து எத்தனை ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமா? அது பண்ணிக்காது இல்லையா? அப்போ நீங்க மூளையை தொடர்ந்து பயன்படுத்தலை அப்படின்னா என்ன ஆகும், மூளையோட செயல்திறன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் நம்ம ஏஐ நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மூளை கரெக்டான செய்யாது, வேலை செய்யாது. நடக்கிறதுக்கு தானே கால் கொடுத்துருக்குறாங்க. இந்த நடக்கிறதுக்கு அந்த காலை நான் பயன்படுத்தாமல் எல்லா இடத்துக்கும் நான் வந்து பைக்கில் போகிறதும் காரில் போகிறதுமாவே இருந்தேன் அப்படின்னா 30 வயசுக்குள்ளேயே என்னால் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. எனக்கு வந்து 30 வயசில் நீ பெயின்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா என் காலுக்கு தேவையான வேலையை நான் கொடுக்கல. அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய மூளைக்கும் உங்களுடைய உடல் உறுப்புகள் அத்தனைக்கும் நீங்கள் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது மறந்துடும்.